தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். 2026ஆம் ஆண்டு தற்பொழுது நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் எந்தெந்த கட்சி சார்பில் யார் யார் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்து நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகின்றோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த மேலூர் சட்டமன்ற தொகுதி 1952 முதல் 2021ஆம் ஆண்டு வரை 16 சட்டமன்ற பொதுத் தேர்தலை இந்த தொகுதி சந்தித்துள்ளது. இந்த தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறையும், காங்கிரஸ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலா 8 முறையும் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளனர். அதேபோல் 1977க்கு பிறகு 77ஆம் ஆண்டு மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. அதன் பிறகு 1977 இன்றைய தேதி வரை அங்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை என்பதுதான் கள நிலவரம். தற்பொழுது கடைசியாக 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அங்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் திரு பெரிய புல்லான் அவர்கள். அவர்தான் தற்பொழுது அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். அந்த வகையில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு பெரிய புல்லான் அவர்களுக்கு தான் அந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்படும் என்பதுதான் தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். அதேபோல் அவருக்கு மாற்றாக ஏற்கனவே மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை கிழக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தமிழரசன் அவர்கள் தற்பொழுது மேலூர் தொகுதியை கேட்டு தலைமையிடம் மோதுவதாகவும் தகவல். அந்த வகையில் திரு பெரிய புல்லான் அவர்களோ அல்லது தமிழரசன் அவர்களோ இருவரில் ஒருவருக்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அங்கு வேட்பாளராக களங்காண்பதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் என்பதுதான் தற்போது கள நிலவரம். அதேபோல் அங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதற்கும் அங்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகின்றது. அவ்வாறு அங்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் ஏற்கனவே அந்த தொகுதியில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு ஆர் சாமி அவர்களுடைய மகன் திரு ஆசையின் சாமி அவர்களுக்கு தான் அந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்படும் என்பதும், அவர் தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அங்கு மாநில நிர்வாகியாக இருந்து வருவதும் தற்போது தகவல். அங்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ அங்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அதிகம். இங்கு திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் யார் அங்கு வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என்பது குறித்து அறிய விரும்பினோம். அந்த வகையில் அங்கு தற்பொழுது மேலூர் நகர்கழகத்துடைய செயலாளராகவும் நகர்மன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு முகமது யாசின் அவர்கள் அங்கு வேட்பாளராக போட்டியிடுவதற்கு அங்கு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார். அதேபோல் தற்பொழுது அங்கு நகராட்சி கவுன்சிலராக இருக்கக்கூடிய திரு ரிஷி அவர்களும் அந்த தொகுதியில் வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் அந்த தொகுதி கடந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது போல் மீண்டும் அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அங்கு திரு ரவிச்சந்திரன் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவதற்கும் வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. அதேபோல் இங்கு இருக்கக்கூடிய நபர்கள்தான் ஒருவர் அங்கு வேட்பாளராக கணக்காணுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. ஒருவேளை திமுக கூட்டணியில் அந்த தொகுதியில் முத்திரையர் சங்கத்தினுடைய தலைவராக தமிழ் தேசம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கே செல்வகுமார் அவர்கள் அங்கு போட்டியிட விரும்புவதாகவும் ஒரு தகவல் உண்டு. ஏனென்றால் அங்கு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக உள்ள திரு பெரிய புல்லான் அவர்கள் ஒரு முத்திரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அந்த வகையில் மீண்டும் அங்கு முத்திரையரை எதிர்த்து முத்திரையரை களங்காண்பதற்கு திமுக கூட்டணியில் முடிவு செய்தால் தமிழ் தேசம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கே செல்வகுமார் அவர்களும் அங்கு போட்டியிடுவதற்கு தான் வாய்ப்பு உள்ளதாக தெரிகின்றது. இந்த தொகுதியை பொறுத்தளவில் அங்கு பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமூகம் முத்திரையர் சமூகம், அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சமூகம் முக்குளத்தூர் சமூகம் மற்றும் சிறுபான்மையினர் சமூகங்கள் அந்த தொகுதியில் கணிசமாக வாழ்கின்றனர். ஆகையால் இந்த தொகுதியில் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி மதுரை மாவட்டத்தில் எந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாலும் இங்கு ஒரு முத்திரையரை வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நிறுத்தினால் அவர்களுக்கு அந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்பதுதான் தற்போது உள்ள கள நிலவரம். முத்திரையரை தவிர்த்து முக்குளத்தூரை அங்கு வேட்பாளராக நிறுத்தினால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக நிற்கக்கூடிய நபருக்கு அங்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக தான் தற்பொழுது உள்ள தகவல். நன்றி.